இடைக்கால பட்ஜெட்டில் விவசாயிகளுக்காக அறிவிக்கப்பட்ட நிதியுதவி திட்டம் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே வாத பொருளாக மாறியுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் இன்று காரசாரமான கருத்து மோதலில் ஈடுபட்டனர். பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் மகா கூட்டணி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடந்த 30 ஆண்டுகளில் பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் முதன்முறையாக காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ராகுல் காந்தி அண்மையில் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான நிதி உதவி திட்டத்தை சுட்டிக்காட்டி பேசினார். இந்த திட்டத்தின் மூலம் ஒரு நாளைக்கு ஒரு விவசாயியின் குடும்பத்திற்கு 17 ரூபாய் தான் கிடைக்கும் என்று கூறிய ராகுல் காந்தி, விவசாயி ஒருவரின் குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு 3 ரூபாய் 50 காசு தான் மிஞ்சும் என்றும் தெரிவித்தார். ஆனால் தொழிலதிபர்களான அனில் அம்பானிக்கு 30,000 கோடி ரூபாய், நீரவ் மோடிக்கு 35,000 கோடி ரூபாய், விஜய் மல்லையாவிற்கு 10,000 கோடி ரூபாயை மோடி அரசு வாரி வழங்கியிருப்பதாக ராகுல் காந்தி அப்போது குற்றம் சாட்டினார். ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் பாஜக அரசு மீது தெரிவிக்கும் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசினார். லே பகுதியில் உள்ள விமான நிலைய புதிய முனையத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி லடாக்கில் புதிய பல்கலைக்கழகத்தையும் தொடங்கி வைத்தார். பின்னர் ஜம்முவின் விஜய்பூர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை விவசாயிகள் பற்றி சிந்திக்கும் காங்கிரஸ் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதாக நாடகமாடி வருவதாக விமர்சித்தார். விவசாயிகளின் பெயரை பயன்படுத்தி காங்கிரஸ் ஊழலில் ஈடுபட்டு வருவதாகவும் மோடி விமர்சித்தார். டெல்லியில் ஏசி அறையில் இருந்து கொண்டு குறை கூறுபவர்களுக்கு விவசாயிகளுக்காக இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள 6,000 ரூபாய் நிதி உதவியின் அருமை தெரியாது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். அந்த தொகை எவ்வளவு உதவிகரமாக இருக்கும் என்பது நாட்டின் கடைக்கோடியில் உள்ள விவசாயிகளுக்குத்தான் தெரியும் என்றும் மோடி அப்போது கூறினார். மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைவது உறுதி என தெரிவித்த பிரதமர் மோடி தற்போது காஷ்மீரில் அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டங்கள் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரும்போது திறந்து வைக்கப்படும் என்றும் கூறினார்.